பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர பேசலில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி என்னை மன்னிச்சிடு ராஜி, உங்ககிட்ட நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் இது உன்னை காயப்படுத்துறதுக்காக இந்த பொய்யை சொல்லலை. இந்த விஷயம் தெரிஞ்சால் நீ தாங்க மாட்டேன்றதுனால தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த மறைக்க வேண்டியதாக இருக்குது. என்னை மன்னிச்சிடு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் செந்தில் அந்த இடத்துக்கு வந்ததுனால கோமதி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா செந்தில் ரொம்பவே கோவப்பட்டு எங்கள் அம்மாவை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவங்க ஒரு விஷயம் தப்புன்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி விட்டுற வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவங்களும் வயசில் பெரியவங்க தானே, உங்களுக்கிட்ட தானே அவங்களும் இருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்த எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நல்லது எதுவோ அது மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். முடிஞ்சால் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க, இல்லாட்டி விலகி நின்றுங்க. அதை விட்டுட்டு அவங்கள இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் உங்களை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க சொன்னது. தேவையில்லாமல் சொந்தக்காரங்க வீடுன்னு வந்து இப்போ எங்கள் அம்மாவை தானே நீ அசிங்கப்படுத்தின அப்படின்ற மாதிரி மீனாவையும் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மாமா வீடுன்னு வந்து தங்கினதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. திடீர்னு கோமதிக்கு மயக்கம் வந்ததுனால அதே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.